Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன ரெகுலராக பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ தேர்வுக்காக 2026 தேர்வுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் சிவில் ஃபார்முலா சீரிஸ் பார்க்குறோம். இன்றைக்கி ஜோ சிவில் ஃபார்முலா சீட்ஸ் நம்ம ஷீட் 16 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 15 ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதான் ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மொதல் 15 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இது கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு சப்ஜெக்டோட ஆர்டர் தெரியும். இப்போ இந்த 16 ஷீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட்னு வருது. எர்த் ப்ரெஷர் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் என்ன இருக்கும், எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாதப்போ என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது வருது. அப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் இதை பார்த்தோம்னா மைண்ட் நினைக்குமா தெரியாது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து இதில் ஒவ்வொரு டினோஷன்ஸ் இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து வாய்ரேஷன்னா என்ன, 2 பேஸ் டயக்ராம்னு என்ன, 3 பேஸ் டயக்ராம்னு என்ன, அந்த ஆர்டரில் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சாயில்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நமக்கு கிடைக்கும். அந்த சப்ஜெக்ட் ஆர்டர் புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஷீட்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு ஃபார்முலா ஷீட்டுக்கு தனியாக நோட்டு போட்டுக்கோங்க. நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் அண்ட் கால் பண்ணி சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சீரியஸ், நீங்கள் இதை கண்டிப்பாக கண்டினியூவாக கொண்டு போங்க, எங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். கண்டிப்பாக அதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். நீங்களும் அதை விடாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ரெகுலராக இப்போ 6 o'clock டைம் 7 o'clock உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் ஆகும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜில் ரெகுலராக போட்டிருப்பாங்க. நீங்கள் 7 o'clock கண்டிப்பாக ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 6 o'clock நான் அப்போ தான் சார் வேலை முடியும், இல்லை அப்படின்னா 6 o'clock பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதனால் 7 o'clock பிளான் பண்ணி 7 o'clock மொராஸ் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரீயாக ஆகிடுவீங்க. அதனால் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க ஷீட் நம்பர் போகலாம். ஷீட் நம்பர் 16 இதில் ஃபஸ்ட் ஃபார்முலா எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட்டு. லாஸ்ட் ஃபார்முலா பார்த்துருப்போம், லாஸ்ட் ஷீட்டில் பார்த்துருப்போம் ஆக்டிவ் ப்ரெஷர் பேசிவ் ப்ரெஷர் பார்த்துருப்போம். இதில் வந்து எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷனில் அப்படின்னா பிஓ, ரெஸ்ட் அப்படின்னா பிஓ 1/2 KO காமா H². அதுக்கப்புறம் உள்ள எந்த டேர்மே வராது. ஓகேவா, 1/2 KO. KOனா என்னது, ரெஸ்ட் கோஎஃபிஷியன்ட். ரெஸ்ட் பொசிஷனில் எர்த் ப்ரெஷர் ரெஸ்ட் கோஎஃபிஷியன்ட். காமானா யூனிட் வெயிட் ஆஃப் சாயில், H அப்படின்னா ஹைட் ஆஃப் சாயில். முடிஞ்சா இதில் KO அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் அட் ஹரிசாண்டல் கண்டிஷன், ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ். K சிக்மா H டிவைட் பை சிக்மா V, ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ். அதான் வந்து KO. ஓகேவா, அதே KOக்கு என்னதுன்னா மியூ டிவைடட் பை 1 - மியூ, பாய்சான் ரேஷியோ மியூ டிவைடட் பை 1 - மியூ. மியூ வச்சு கேட்டாங்கன்னா, அதாவது KOவோட ஃபார்ம் இது வந்து மியூ மட்டும் பாய்சான் ரேஷியோ கொடுத்து கேட்டாங்கன்னா மியூ டிவைடட் பை 1 - மியூ. இந்த 3 முடிஞ்சா. 4வது என்ன அப்படின்னா 3 இது பார்த்துருப்போம், ஆக்டிவ் பேசிவ், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் கண்டிஷன். இது எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் உள்ள தான் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கேபியோட வேல்யூ, அதுக்கடுத்து தான் கேஏ தான் வந்து அது கம்மியான வேல்யூ, இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ கேஏ, கேபி, KO இந்த ஆர்டர் தான் இருக்கும். ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து ஆல்ஃபபெட்டில் 1, அதான் வந்து 1 வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ மினிமமாக இருக்க வேல்யூ, 2வது இது, 3வது இது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசைனிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஃபார்முலா சொல்லலாமா. எர்த் ப்ரெஷர் ரெசிஸ்ட் PO = ½ × K0 KO காமா H². காமா அப்படிங்க யூனிட் வெயிட் ஆஃப் சாயில், Hங்கிறது ஹைட் ஆஃப் சாயில். முடிஞ்சு. KO = KOனா என்ன, ஸ்ட்ரெஸ் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ். மியூ வச்சு கொடுத்தாங்கன்னா மியூ டிவைட் பை 1 - மியூ. முடிஞ்சா. அதுக்கடுத்து அதோட ஆர்டர்னு பார்த்தா எது வேல்யூ அதிகமாக இருக்கும், KO அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து KP, அதுக்கடுத்து KA. 4 முடிஞ்சா. அடுத்து 2 இது, இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரீட்டைனிங் வால் வித் இன்க்ளைன்டு பேக் பில்லிங், இன்க்ளைன்டு பேக் பில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் KA KP ஃபார்முலா. ரீட்டைனிங் வால் வித் இன்க்ளைன் பேக் பில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காஸ் பீட்டா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை டிவைடட் பை காஸ் பீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை. இந்த 2 டேர்மே ரொம்ப பெரிய ஃபார்முலா, கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இது ரெண்டுமே KA KP, இது ஞாபகம் இருக்கா. அதுக்கடுத்து இங்கேயுமே காஸ் பீட்டா, இங்கேயும் காஸ் பீட்டா, 2 இடத்துலையுமே காஸ் பீட்டா இன்ட்டு தான். இங்கேயுமே காஸ் பீட்டா, இங்கேயும் காஸ் பீட்டா, இங்கேயும் காஸ் பீட்டா, இங்கேயும் காஸ் பீட்டா. KAக்கு ஸ்டார்டிங்கில் எப்போயுமே மைனஸ் தான் வரும். மேலே மைனஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக கீழே ப்ளஸ்ஸு. அப்போ KPக்கு மேலே ப்ளஸ்ஸு, அப்போ மேலே ப்ளஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே மைனஸ். இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சா. இப்போ இது எல்லாமே சேம் தான், இது எல்லாமே சேம் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை. இங்கேயும் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை. இங்கேயும் அப்படியே தான், இங்கேயும் அப்படியே தான். ஏதாவது மாறப்போதா. ஈஸியான ஃபார்முலா. இதை பார்த்தா பெரிய ஃபார்முலா இருக்கும், ஈஸி தான். KA KP எப்போ அப்படின்னா ரீட்டைனிங் வால் வித் இன்க்ளைன்டு பேக்ஃபில். இன்க்ளைன் பேக்ஃபில் இருக்கும்போது KA KP வேல்யூ என்ன அப்படின்னா காஸ் ஸ்கொயர் காஸ் பீட்டா, இங்கேயும் காஸ் பீட்டா, 4 இடத்துலையுமே காஸ் பீட்டா தான் வரும். மேலே மைனஸ், இந்த மைனஸ் ப்ளஸ் தான் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. எப்பவுமே KA அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கேயுமே மைனஸ் தானே ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ மேலே மைனஸ்னால் கீழே ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸு, KPனா மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை டிவைடட் பை
அதே மாதிரி தான் கீழேயும். இந்த ஃபார்முலா ஒன்று எழுதி பார்த்துடலாமா? அப்படியே ஒன்று எழுதி பார்த்துருங்க. ரீடிங் ஒன்னா கேஏ கேஏ, இங்கே காஸ் பீட்டா, இங்கேயும் காஸ் பீட்டா இன்ட்டு இங்கே 4 இடத்துலையுமே நமக்கு காஸ் பீட்டா தான். கேஏனா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. அடுத்து எல்லா இடத்துலையுமே காமன் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை. அதே தான் இங்கேயும் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை. அதே தான் இங்கேயும் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை. அதே தான் கீழேயும் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை. இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு சால்வ் பண்ணுற மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்பாங்கன்னா கேட்குறது இல்லை. பட் இந்த ஃபார்முலாஸுமே தெரிஞ்சுக்கணும். மேபி டேரக்ட் ஃபார்முலாவாக கேட்டாங்க அப்படின்னா இதுவுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான், அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து 7, 8. 7th ஃபார்முலா என்ன? டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக். டென்ஷன் கிராக் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேக்ஃபில் பண்ணுறாங்க. பேக்ஃபில் பண்ணும் போது அந்த டென்ஷனால் என்ன ஆகும்? மைல்டு கிராக் இருக்கும். அதான் அது எவ்வளோ டெப்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து கேல்குலேட் பண்ணுறது. டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் அப்படிங்கிறது Z0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. Z0 ஃபார்முலா என்ன அப்படின்னா 2C டிவைடட் பை யூனிட் வெயிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA ஆக்டிவ் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? 2C டிவைடட் பை யூனிட் வெயிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA. இன்னொரு டைம் டெப்த் ஆஃப் கிராக் Z0. டெப்த் அப்படின்னா Z மென்ஷன் பண்ணுவாங்க, 0 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டு 2C டிவைடட் பை யூனிட் வெயிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA. இன்னொரு டைம் 2C டிவைட் பை யூனிட் வெயிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA. அடுத்து 8th கிரிட்டிக்கல் டெப்த். 8th கிரிட்டிக்கல் டெப்த் அட் வெர்டிக்கல் கட். எவ்வளோ தூரம் கிரிட்டிக்கல் டெப்த் இருக்குது அப்படின்னா ஹச்ன்னு டினோட் பண்ணுவாங்க. அதே தான் இங்கே 2Cக்கு பதிலாக இங்கே 4C. 4C டிவைடட் பை காமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA. டென்ஷன் கிராக் எவ்வளோ தூரத்துக்கு டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் அப்படின்னா 2C டிவைட் பை காமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA. அதே இது வந்து கிரிட்டிக்கல் டெப்த்னு கேட்டாங்கன்னா H ஈக்குவல் டு 4C டிவைட் பை காமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA. அவ்வளோதான். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அப்படின்னா PO 1/2 K0 காமா H ஸ்கொயர். அதே K0 ஃபார்முலா ஹரிசானல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ். மியூ வச்சு கொடுத்தாங்க, மியூ டிவைடட் பை 1 மைனஸ் மியூ. எந்த ஆர்டர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு K0 அதிகமாக இருக்கும், அடுத்து KP அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை விட கம்மியாக இருக்கும். K0 தான் இருக்கிற ஹை, அதை விட கம்மியானது KP, அதை விட கம்மியான வேல்யூ KA. 3 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ரீடைனிங் வால் KA KP. பேக் ஃபில்லிங் இன்க்ளைன் பேக் ஃபில்லிங் அப்படின்னா KA KP ரெண்டுக்குமே காஸ் பி வரும். இன்ட்டு மேலே காஸ் பி கீழே காஸ் பி பீட்டா, மேலே காஸ் பீட்டா கீழே காஸ் பீட்டா. முடிஞ்சா மேலே KAக்குனா மேலே மைனஸ் கீழே ப்ளஸ், KPக்குனா மேலே ப்ளஸ் கீழே மைனஸ். அது எல்லாமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை. அதுதான் 4க்குமே வரும். முடிஞ்சு. 7, 8 என்ன அப்படின்னா டென்ஷன் ஆஃப் டெப்த் ஆஃப் டென்ஷன் ஆஃப் கிராக் Z0ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 2C டிவைட் பை காமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA. அதே கிரிட்டிக்கல் டெப்த் அப்படின்னா H ஈக்குவல் டு 4C டிவைட் பை காமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA. சிம்பிள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருமே இது வரைக்கும் 16 ஃபார்முலாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 16 ஃபார்முலா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுற 200 பேர் 300 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 300 பேருமே எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணால் தான் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணி அடுத்து நான் ஓடுறதுக்கு எனக்கு ஸ்பீடு இருக்கும். நீங்கள் இருக்கிற அந்த கம்ப்ளீட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது சார், இது எனக்கு நல்ல வேலை போகுதுன்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம். அவ்வளோ இதுக்கு நீங்கள் சொல்லாட்டினா கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையாவது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மென்ஷன் பண்ணுற வார்த்தைகள் தான் வந்து இவ்வளோ பேர் நம்மளுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நம்ம கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கரெக்டான வேலை போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நானும் அடுத்த லெவல் போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க. தேங்க்யூப்பா.